சூப்பர் சிங்கரில் டாப் 5ல் வர வேண்டிய ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் நம்ம ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ். அண்ட் அவங்க வந்து டாப் 3க்குள்ளே வர்றதுக்கு ரொம்பவே தகுதியானவர் அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஆனால் இதெல்லாம் நடக்கலை. அவங்க வந்து டாப் 10க்குள்ளேயே வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. போயிட்டு வந்து ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஒரு இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருந்தாங்க, நான் ரொம்ப நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போச்சு. அதாவது எனக்கான ஒரு ரெக்கக்னேஷன் ஸ்ரீநிதி பிரகாஷ் இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும். நான் 10ஓட 11 போய் நிற்கும்போது என்னை யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சூப்பர் சிங்கரில் இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களான்னு அந்த ஒரு அங்கீகாரம் தான் கேட்குறாங்க. அந்த ஒரு அங்கீகாரத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு அங்கீகாரம் இவங்க டைட்டில் வின் பண்ணலனாலும் கிடச்சிருச்சுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான், டைட்டில் வின் பண்ணணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டிக்கு. ஜஸ்ட் இவங்க சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்றாலே போதும். இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் கூட வந்து கச்சேரிக்கு போயிருந்தாங்க ஃப்ளைட்டில். அந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே காட்டியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி. அதே மாதிரி இப்போ இன்னொரு ஹாப்பியான நியூஸ், ரொம்ப ஹாப்பியான நியூஸ். நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் பாடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. டைட்டில் வின்னரான ஜானுக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரிய வரல. பட் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ்க்கு கிடைச்சிருக்கு. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்ன்றது உண்மையான ஒரு விஷயம். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணாங்களோ அவ்வளோக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. அவங்க திறமைக்கு கிடைத்த பரிசு இது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்தாங்க. சொன்னல சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணலன்னா அவங்களுக்கான ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டும் வராங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து கொண்டாடிட்டும் வராங்க. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.